வாசிப்பதனாலே பெற்றுக்கொள்கிறதில்லை, நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே தான் பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவனை கொடுப்பதற்காக. சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துவிலே நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையானவர்களே, நீங்கள் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறீர்கள். பற்றி தேவனுடைய சித்தம் அது மிகுந்த அமைதல், மிகுந்த சமாதானம். தேடுகிற சமாதானம் இயேசுவினிடத்திலே உண்டு. உண்மையானவர்களை கவனியுங்கள், நம்முடைய உபவாசம் தேவனை பிரியப்படுத்தாது, நம்முடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் தரித்திரர் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், அவர் ஜனங்களை வாழ வைக்கிற இறைவன், அவர் ஜனங்களை காப்பாற்றுகிற இறைவன், அவர் ஜனங்களை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார், அவர் ஜனங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்தில் இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார், மெய்யாகவே உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்குவார். செய்வனைகள், பிள்ளி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், பேய் கோளாறுகள், பிசாசின் தொல்லைகளில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய சரீர சுகத்துக்காக, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 10வது காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். 10வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 10வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது என்பது குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது, இன்னும் பல காரியங்களை செய்கிறது. அதில் ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீர்க்காயுசையும் நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணுகிறது. இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறக்காமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்திலே வைத்து காத்து கொள்ளும் பொழுது,
நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மறக்காமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்து, இருதயத்தில் வைத்து அதை காத்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்கிறது? பெருக பண்ணுகிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அது நீடிக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை என்னென்னலாம் சொல்லுகிறதோ அதெல்லாம் ஒவ்வொன்றாய் கீழ்ப்படிந்து கொண்டே வரும் பொழுது, அதை ஒவ்வொன்றாய் செய்து கொண்டே வரும் பொழுது நாம் இந்த பூமியிலே நீடித்து வாழ்வோம், நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 10வது காரியத்தை குறித்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். ஞானத்தின் வலது கையிலே தீர்க்காயுசும், ஞானத்தின் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது என்பதை குறித்து சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஞானத்தினுடைய வலது கையில் என்ன இருக்குது? தீர்க்காயுசு இருக்குது. ஞானத்தினுடைய இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வலது கையில், எதின் வலது கையில்? இதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஞானத்தை பற்றி இந்த வசனங்கள் போதிக்கிறது, ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டே வருகிறது. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதின் வலது கையில் என்று சொல்லும் பொழுது எதன் வலது கையில்? ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும், ஞானத்தின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சரி, யார் இந்த ஞானம்? இப்போ ஒரு ஆளை குறித்து பேசுறது மாதிரி பேசுகிறதுங்க. ஞானத்தின் வலது கையில், ஞானத்தின் இடது கையில் அப்படின்னா அப்ப இங்க யாரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது? ஒரு நபர், ஒரு ஆளை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக. சரி, யார் இந்த ஞானம்? யார் இந்த ஞானம் என்பதற்கு புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாய் இதற்கு பாருங்க சொல்லுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே ஞானம், அவரே நீதி, அவரே பரிசுத்தம், அவரே மீட்பு. அப்ப அதின் வலது கையில், அதின் இடது கையில் அப்படின்னா யாருடைய இடது கையில்? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவே ஞானம் என்று. அப்ப ஞானத்தின் வலது கையில், ஞானத்தின் இடது கையில். அப்ப இயேசுதான் ஞானம், ஞானம்தான் இயேசு. எத்தனை புரிகிறது? ஞானம் வேற கிடையாது, இயேசு வேற கிடையாது. ஞானம்தான் இயேசு, இயேசுதான் ஞானம். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஞானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப அவருடைய வார்த்தைகளையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்க, அவருடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, அது சரி கிடையாது. இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அப்ப அவருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின்
வசனத்துக்குள்ளேதான் ஞானம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஞானம் வேணும்? ஞானம் இல்லாம வாழ முடியாது. ஞானம் இருந்தாதான் குடும்பத்தை நடத்த முடியும். ஞானம் இருந்தாதான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். ஞானம் இருந்தாதான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். ஞானம் இருந்தாதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஞானம் எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறது? உதவுகிறது. ஞானம் இருந்தாதான் குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும், பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், புருஷனை காப்பாற்ற முடியும், மனைவியை காப்பாற்ற முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆகவே கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ளே தான் ஞானம் இருக்கிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொலோசையர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாயிருப்பதாக. அப்ப சகல ஞானமும் எங்க இருக்குது? கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ளே. கிறிஸ்துவின், நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம்? தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் வீழ்ச்சி அடைந்ததுக்கு, தோற்று போனதுக்கு காரணம் என்ன? எழுதப்பட்ட வசனத்தை கவனிக்கிறதே கிடையாது. எழுதப்பட்ட வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது கிடையாது. எழுதப்பட்ட வசனத்துக்கு தங்களை தாழ்த்துறது கிடையாது. வசனமாவது ஒன்றாவது, பைபிளாவது ஒன்றாவது. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்வோம். எங்கள் இருதயத்தில் பட்டதை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தானே செய்வோம். நாங்கள் இது வரைக்கும் தோற்று போனதுக்கு காரணம் அதுதான். ஃபெயிலியருக்கு காரணம் அதுதான். வசனம் என்ன சொல்லுகிறது? கவனிக்கிறதே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு? கவனிக்கிறதே கிடையாது. வசனத்தை ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. இதுக்குள்ள ஆழமா போய் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, இந்த காரியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, இந்த காரியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு பட்டதை நாங்கள் என்ன செய்வோம்? தேனி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ மக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமே அதுதான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதே கிடையாது. இருதயத்தை கல்லாக்குறது, இருதயத்தை டைட் பண்றது, லாக்க போட்டு அடைச்சு வச்சிடுறது, வசனத்தை உள்ள அனுமதிக்கிறதே கிடையாது. வசனம் உள்ள போய் கிரியை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு உள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் என்ன செய்வதாக? குடியிருப்பதாக, வாசம் பண்ணுவதாக. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசி என்ன பண்ணணும்? உள்ளத்தை திறக்கணும். எதுக்கு? வசனத்துக்கு, கிறிஸ்துவின் வசனத்துக்கு, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கணும். கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எனக்குள்ள செல்லட்டும், எனக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே, என்னை மாற்றட்டும் உடைய வார்த்தை, உடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல நான் மாறிக்கொள்ளுகிறேன். அந்த இடத்துக்கு என்றைக்கு ஒரு பாஸ்டரு, ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வர்றாங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு நம்மளாம் கிறிஸ்தவங்க, இன்னைக்கு சபைக்கு போகணும், போகலைன்னா கர்த்தர் கோச்சுக்குருவார், பாஸ்டர் கோச்சுக்குருவார். நான் நல்லா இருக்கிறதுக்கு வர்றேன், என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு வர்றேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு வர்றேன், என் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்காக வர்றேன். கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ள போகணும். ஏன் அந்த பழைய புத்திகளை மாற்றணும், பழைய பார்வையை மாற்றணும், பழைய செய்கைகளை மாற்றணும். அதுக்கு நான் வர்றேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போகணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா மாத்திரம் போதாது, இயேசுவின் வார்த்தைகளை, கிறிஸ்துவின் வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? நான் சபைக்கு வந்தையா, இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டையா, ஞானஸ்தானம் பெற்றையா, அபிஷேகம் பெற்றையா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சியா, இனி ஆண்டவர் பாடு. ஆண்டவர் என்ன விடுறாரோ அது எல்கேஜி. அது என்ன கேஜி? எல்கேஜிங்க. இனி அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது. முடியல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது. அடுத்து பாலை குடிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்புறம் திடகாத்திரமான உணவை சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய திருப்தியில் நின்றது கிடையாது.
அடுத்த ஸ்டெப் என்ன? கிறிஸ்துவின் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கிறிஸ்துவின் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ளதான் ஞானம் இருக்கிறது. சகல ஞானம், எல்லாவித ஞானம், விவேகம், புத்தி, அறிவு எல்லாம் எங்க இருக்குது? கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ளே. நீங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ளாம இந்த பூலோகத்தில் வெற்றி பெற முடியாது. நீங்கள் வசனத்துக்கு இடம் கொடுக்காம, வசனத்துக்கு உள்ள வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்காம நீங்க வெற்றி பெற முடியவே முடியாது. மக்கள் என்ன நினைச்சிடறாங்க? ஒரு 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். 7 நாள் கடுங்காப்பி உபவாசம். என்ன உபவாசம்? கடுங்காப்பி, பாலே ஊத்தாம கடுங்காப்பி உபவாசம் இருந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். சரியாகலையே. வருஷத்துல 5 முறை போட்டாச்சு. 7 நாள் உபவாசம், 21 உபவாசம், 5 முறை போட்டாச்சு, இன்னும் சரியாகலையே. ஏன்? அப்ப நின்று நிதானமா யோசிக்கணும், கவனிக்கணும். ஏன் இந்த பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் வசனத்துக்கு என்ன செய்யல? நாம உள்ளத்துல இடம் கொடுக்கல, இருதயத்தை திறக்கல, அதுக்கு காத்திருக்கல. ஞானம் பேசுகிறது, நித்தம் என் நிலை அருகே காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நித்திய நிலை அருகே காத்திருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஆமென். ஞானத்தின் வலது கையிலே தீர்க்காயுசு, இடது கையிலே செல்வம், கனமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப சகல ஞானமும் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ளே இருக்கிறது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், சகல ஞானமும் கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அப்ப கிறிஸ்துவின் வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சகல ஞானத்தை என்ன செய்யலாம்? நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறோம். சகல ஞானமும் நமக்குள்ள என்ன செய்யறது? வாசம் பண்ணுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, ஞானத்தின் வலது கையிலே தீர்க்காயுசு. நிச்சயமா தீர்க்காயுசா வாழ்வீங்க நீங்க. ஆமென். ஏன்னா எது உள்ள வந்துருச்சு? இப்ப கிறிஸ்துவின் வசனம் உள்ள வந்துருச்சு. கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ள தானே ஞானம் இருக்குது. அப்ப ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்த உடனே எது வந்துருச்சு? இப்ப தீர்க்காயுசு மட்டும் இல்ல, செல்வமும், கனமும், மதிப்பு, மரியாதை. இப்படித்தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது. நம்ம 7 ஷிஃப்ட், 8 ஷிஃப்ட், நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் உடம்பெல்லாம் வருத்தி அப்படியே ஓடா தேஞ்சு சம்பாதிச்சு அப்படிலாம் இல்லை. வேலை பார்க்கணும். வேலையை கொடுத்ததை கர்த்தர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய உழைப்பில் தான் நம்ம மேலே வரணும் கிடையாது. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை, அதன் மூலமாக என்ன செய்கிற? எளிமையாய் மேலே வருகிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்று கொள்ளும்போது ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஞானம் நமக்குள்ளே வரும் பொழுது, ஞானம் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்காயுசு உண்டாகிறது. செல்வத்தையும் கனத்தையும் அது என்ன செய்கிறது? நமக்கு கொண்டு வருகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, சிலர் தீர்க்காயுசாய் வாழ்வார்கள். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வமே இருக்காது. என்ன இருக்காது? நல்லா ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. அடே அப்பா, இவ்வளோ வருஷத்தை தாண்டிட்டாரியா. ஆனால் இவ்வளோ வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா கைக்கும் வாய்க்கும் இல்லை. சாப்பாடு அப்படி ஒன்றும் நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட முடியல, நல்ல ஒரு துணியை உடுத்த முடியல, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியல, நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ முடியல, நல்ல ஒரு சுகத்தோடு என்ன செய்ய முடியல? வாழ முடியலை. சிலர் தீர்க்காயுசாக வாழ்வாங்க. ஆனால் பாருங்க, வாழ்க்கையில் என்ன இருக்காது? செல்வம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது, பணம் இருக்காது, ஒரு மதிப்பு மரியாதையோடு என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டாங்க. பாருங்க. அப்போ பாருங்க, அநேகர் தரித்திரத்தெல்லாம் அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இது தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால், நாம் தீர்க்காயுசாயும் வாழ வேண்டும். அந்த தீர்க்காயுசா வாழக்கூடிய வருஷங்களிலே, நாட்களிலே நாம் செல்வமாயும் கனமாயும் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். மனுஷன் வாழ்ந்தா ஒரு மதிப்போடு மரியாதையோடு வாழ வேணா? எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் வாழ்ந்தா ஒரு மதிப்போடு மரியாதையோடு வாழ வேணா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? மதிப்போடு மரியாதையோடு வாழணும். நல்ல செல்வ செழிப்போடு வாழணும். ஆமென். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன? நாம் தீர்க்காயுசாய் வாழணும். இரண்டாவதாக, அந்த தீர்க்காயுசாய் வாழக்கூடிய நாட்களிலே நாம் செல்வ செழிப்பாக, கனத்தோடு, மதிப்போடு, மரியாதையோடு என்ன செய்ய வேண்டும்?
வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஞானம் நமக்குள்ளே வரும் பொழுது இந்த ஞானம் நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு தீர்க்காயுசை தருகிறது, செல்வத்தையும் கனத்தையும் தருகிறது. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறபடினாலே ஞானம் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறது. இந்த ஞானம் எனக்கு செல்வத்தையும் கனத்தையும் மதிப்பையும் மரியாதையையும் தருகிறது. ஆமென். தீர்க்காயுசா வாழணுமா? பாஸ்டர் டெய்லி ஜிம்முக்கு போறேன், போங்க தோத்துறோம். டெய்லி கம்பு சுத்த போறேன், போங்க தோத்துறோம். நல்லா ஆரிஸ்லாம் சாப்பிட்றேன், தோத்துறோம். நல்லா பழங்களா சாப்பிட்றேன் பாஸ்டர், தோத்துறோம். சாப்பிடுங்க. ஆனா இதை விட்டுறாதீங்க. எதை? வசனத்தை உள்ள ஏற்றுக்கொள்றத விட்டுறாதீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்க உங்களுக்கு தீர்க்காயுசு உண்டாகிறது. அங்கே உங்களுக்கு செல்வமும் கனமும் செய்கிறது, வர ஆரம்பிக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, காலத்துக்கு முன்னே நாம் மரிப்பது தேவனுடைய விருப்பம் கிடையாது என்பதை குறித்து சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. காலத்துக்கு முன்னே நாம் மரிப்பது தேவனுடைய விருப்பம் கிடையாது, நாம் நீடித்து வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பம் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. உன் காலத்துக்கு முன்பதாக ஏன் நீ சாகணும்? 40 வயசுல 45 வயசுல 55 வயசுல எதுக்கு நீ சாகணும்? குறைஞ்சது 80 வந்துட வேணாமா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? குறைஞ்சது 80 வந்துட வேணாமா? கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? இங்கே ஊழியக்காரர் மூலமாக தேவன் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன சொல்றாரு? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப காலத்துக்கு முன்னே நாம் மரிப்பது தேவனுடைய விருப்பம் கிடையவே கிடையாது. நாம் நீடித்து வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் நீடித்து வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பம். நான் தீர்க்காயுசாய் வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். தேவனுடைய விருப்பத்தை கவனிங்க. பாஸ்டர் தேவனுடைய விருப்பம் என்னன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். இப்பயே வாஸ்து காமிச்சாச்சு. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க காலத்துக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? சாக கூடாது. பாருங்க, நெல்லை விதைக்கிறோம், கரும்பை விதைக்கிறோம், சோளத்தை விதைக்கிறோம். விதைச்ச உடனேயே அன்னைக்கு சாயங்காலமே 100 பேரை கூலிக்கு கூப்பிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோணி சாக்கு தூக்கிட்டு வாங்கப்பா, எல்லாரும் பொன்னருவாலாம் கொண்டு வாங்க. கரெக்டா? எங்கப்பா போகிறோம்? முட்டாள் கூட செய்ய மாட்டான். அப்படி முட்டாள் கூட செய்ய மாட்டான். 90 நாள்னு சொல்கிறாங்க, 60 நாள்னு சொல்கிறாங்க. கரும்பு 10 மாதம் பயிர்னு சொல்கிறாங்க. தென்னை மரம் அது 3 வருஷம் பயிர், 5 வருஷம் பயிர். அப்போ தான் அது 5 வருஷம் கழிச்சு காய் காய்க்கும். இன்னைக்கு காலையிலேயே நட்டு வச்சுட்டு சாயந்தரம் இளநீ பிடிக்கிறேன்னு செய்யக்கூடாது, அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ அந்த ஒரு காலம் இருக்குது இல்லையா? அந்த ஒரு காலம் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். காலத்துக்கு முன்பதாகவே நாம் மரிப்பது தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. நாம் தீர்க்காயுசாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப ஜெபத்துல போய் இதெல்லாம் கர்த்தர்ட்ட நினைப்பூட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தாவே, நான் தீர்க்காயுசாய் வாழ்வதுதான் உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. நான் கொஞ்சம் வயசுல மரிப்பது உடைய சித்தம் கிடையவே கிடையாது. பிள்ளைகளுடைய திருமணத்தை, பேரப்பிள்ளைகளுடைய திருமணத்தை, பேரப்பிள்ளைகளுடைய திருமணத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போதும் ஆண்டவர் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யணும்? நான் அதுதான் உம்முடைய விருப்பம், சித்தம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தாவே, நான் தீர்க்காயுசாய் வாழ்வதுதான் உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இதுதான் ஜெபம். ஆண்டவரே, வெளியே போறேன்பா, பார்த்த ஆண்டவரே பிடிச்சிக்கிட்டு தள்ளி விட்டுறாதீங்க கோபத்தில். சில கிறிஸ்தவ பண்றாங்க, வேதனையோடு சொல்ல வேண்டி இருக்குது. ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் பைபிள் வாசிக்காம வந்துட்டேன்,
கோவத்தில் பிடிச்சி செஞ்சு விட்டுறாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க. கர்த்தர் அவ்வளோ கொடூரமானவர் கிடையாது. பைபிள் வாசிக்கிறது என்னமோ அவர் லாபத்துக்கு வாசிக்கிற மாதிரி யோசிக்க கூடாது. உங்கள் லாபத்துக்கு, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாசிக்கிறீங்க. ஆகவே தவறான எண்ணங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? களைந்து எரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் காலத்துக்கு முன்னே மரிப்பது தேவனுடைய விருப்பம் கிடையவே கிடையாது. நாம் நீடித்து வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாரும் கவனியுங்கள், அநேகர் காலத்துக்கு முன்னே மரித்து போய்விட்டார்கள். இதற்கு தேவன் காரணர் கிடையாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கால வேளையிலே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் காலத்துக்கு முன்னே மரித்து போனார்கள். இதற்கு தேவன் காரணர் கிடையாது. இதற்கு தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நாட்கள் வரும் பொழுது ஓஹோ இதுதான் காரணமாக இருக்குமோ என்று கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய மனதை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பதியுங்கள். அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய தழும்பின் மேலே, அவருடைய காயத்தின் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே உங்களுடைய மனதை பதியுங்கள். உங்களுடைய கண்களை பதியுங்கள். தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் தீர்க்காயுசாய் வாழ்வது. நீங்கள் காலத்துக்கு முன்னே மரிப்பது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை என்ன செய்து? திருப்தி ஆக்கி. என்ன ஆக்கி? எப்படி ஆக்கி? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார். பக்கத்துல கையை பிடிச்சி சிரிச்ச மோதோடு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குகிறார். சரி, திருப்தி என்றால் என்ன? திருப்தி என்றால் என்ன? திருப்தி என்றால் போதும் அப்படின்னு சொல்றதா என்னது திருப்தி? வயிறு ஃபுல்லாயிருச்சு, போதும். வயிறு ஃபுல்லாயிருச்சு, வயிறு நிரம்பிருச்சு, போதும். அதுதான் என்னது? திருப்தி. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ போதும் 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 சொல்ற அளவுக்கு நான் உன்னை தீர்க்காயுசுனால நிரப்புவேன். உன்னை தீர்க்காயுசுனால நிரப்புவேன். உன்னை நீடித்த நாட்களால் என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, போதும் என்று யார் சொல்ல வேண்டும் என்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? போதும்னு யார் சொல்லணும்னா, போதும் என்று நாம் தான் என்ன செய்யணும்? சொல்லணும். போதும் என்று நாம் தான் சொல்லணும். தேவன் சொல்ல மாட்டாரு. எப்பா நீ வாழ்ந்தது போதும், 45 வயசு ஆயிடுச்சு வந்துரு அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது. அவர் சொல்ல மாட்டாரு. போதும்னு யார் சொல்லணும்? ஆண்டவரே 89 தாண்டிடுச்சு, இதுக்கு மேல சரீரம் கொஞ்சம் என்ன செய்ய மாட்டேங்குது, வந்துடுறேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகு என்னது? எல்லாம் இருக்கிறீங்களா? போதுன்னு யார் தான் சொல்லணும்? நாம தான் சொல்லணும். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு உதாரணத்தை சொல்றேன். எல்லாம் கவனிங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நிஜமா வரல, நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னு வச்சுக்கோங்க. உடனே ஃபாஸ்ட் வர்றாரு, சாப்பாடுலாம் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க, நல்லா சாப்பாடுலாம் எடுத்து ரெடி பண்ணுங்க, உணவெல்லாம் ரெடி பண்ணுங்க, வந்து நல்லா திருப்தியாக சந்தோஷமா சாப்பிட்டு போட்டோம் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறீங்க. ரைட், நாங்கள் என்ன செய்கிறோம்? ஃபேமிலியோட வர்றோம் வச்சுக்கோங்க. வந்த உடனே இலையை போட்டு தண்ணியை தெளிக்கிறீங்க. சிஸ்டர் போதும் 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 போதும், சாப்பிட்டேன், திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? பாஸ்ட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சோ நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? வெளியே சொல்லாட்டினாலும் இன்னும் ஆயிடுச்சோ, பாஸ்டம்மா கூப்பிட்டு பாஸ்டம்மா உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்றவீங்க. அப்படித்தானே? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? திருப்தி எப்போ வரும்? சாப்பாடை கொண்டு வந்து போடுறீங்க, சாம்பாரை ஊற்றுறீங்க, நெய்யை போடுறீங்க, ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. அடுத்து 2வது ரவுண்டு ரசம் வருது. ஓகே, அடுத்து 3வது ரவுண்டு என்ன செய்யுது? தயிர் அல்லது மோர் வருது. அடுத்து 4வது என்ன செய்யுது? பாயாசம் வருது. அதுக்கப்புறம்
சிஸ்டர் போதும், அதுக்கு மேலே இடம் இல்லை, இல்லை பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க பாருங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை போதும். அதுக்கு பிறகு என்னது? திருப்தி. கர்த்தர் சொல்றாரு, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். என்ன செய்வேன்? நீதான்பா சொல்லணும் போதுன்னு. ஆண்டவரே போதும், 85 தாண்டிருச்சு, 90 தாண்டிருச்சு. சிலருக்கு உள்ள விருப்பம் 100 கோல் போட்டுறணும், 100 ரீச் பண்ணிடணும். கர்த்தர் ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்த்தருக்கு இதனால என்ன நஷ்டம்? கர்த்தருக்கு இதனால என்ன போறாம? இருந்துக்குங்க. மோசே இருக்கிறாரு, சங்கீதக்காரனாய மோசே 120 வயசுல தான் அவர் மரித்தார் என்பது சத்தியவேதம் நமக்கு போதிக்குது. ஆனால் அவர் 90ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, 70 வயசு பலத்தின் மிகுதியினால 80 வயசு. அவர் மட்டும் 120 இருக்கலாமா? நமக்கு சொல்லும்போது 70 80. அதனால தான் ஒரு பையன் இன்னைக்கு கேட்டாராம் பாருங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் மோசே 120 ரீச் பண்ணிட்டாரு, ஆனால் அவர் எழுதும் பொழுது, பாடல் பாடும் பொழுது 70 அல்லது இப்போ நான் எதை எடுத்துக்கிறேன்? என்ன மாதிரி கேள்வி பார்த்தீங்களா? சூப்பர் கேள்வி. இப்படி கேள்விக்கு கற்றுக்கிறணும். என்னத்தையும் முண்டாக்க மாட்டா கணக்கு செய்யக்கூடாது கேள்விகளா. அப்போ இவர் சொன்னாரா, அப்போ 120 நீங்கள் எடுத்துக்கங்க, போங்க 120 எடுத்துக்கங்க. ஓகே, தோத்துறோம். 120 வயசுக்கு இருக்க முடியுமா பாஸ்டர்? ஏன் இருக்க முடியாது? உங்கள் விசுவாச அளவு, நான் சொன்னேன் போன வாரத்திலேயே, உங்கள் விசுவாச அளவுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சரீரத்தை சரியாக கவனிச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சாப்பாடை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்றது ஒன்று இருக்குது. நல்ல உணவுகள் எடுத்துக்கொள்றதுன்னு இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் சரியாக நீங்கள் பண்ணீங்கன்னா 120 என்ன 175 அடிக்கலாம். ஏன்னா ஆபிரகாம் எத்தனை அடித்தாரு? இப்போ இன்னைக்கு வாசிக்க போகிறாத 175 அடித்து போயிட்டு இருக்கிறாரு அவர். அவருடைய பையன் அடுத்து அதை விட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா. ஆமென். அப்போ திருப்தி எப்போ வரும்? திருப்தின்னு யார் சொல்லணும்? நாம தான் சொல்லணும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போதும் 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 என்று சொல்லுகிற வரைக்கும் நான் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், கர்த்தர் என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுனாலே, கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுனாலே அங்கே உங்களுக்கு தீர்க்காயுசு உண்டாகிறது, ஐஸ்வர்யம் உண்டாகிறது, கனம் உண்டாகிறது, மதிப்பு மரியாதை உண்டாகிறது, பாதுகாப்பு உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறது? உண்டாகிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ளே இருக்கிறது. சரி, இப்ப இந்த நீடி ஆயில யார் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். நீடி ஆயில யார் தெரிந்து கொள்ள வேண்டும்? நீடி ஆயிலை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? வாசிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, வாழ்ந்திருக்கும்படிக்கு, சுகித்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஜீவனை நீ தான் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அப்ப ஜீவனை யார் தெரிந்து கொள்ளணும்? நாம் தான் தெரிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க. ஜீவனை மாத்திரமல்ல, நீடிய ஆயுளையும் யார் தான் தெரிந்து கொள்ளணும்? நாம தான் தெரிந்து கொள்ளணும். தீர்க்காயுசை யார் தான் தெரிந்து கொள்ளணும்? நாம தான் தெரிந்து கொள்ளணும். ஆசீர்வாதத்தை யார் தான் தெரிந்து கொள்ளணும்? நாம் தான் தெரிந்து கொள்ளணும். நன்மையை யார் தான் தெரிந்து கொள்ளணும்? நாம் தான் தெரிந்து கொள்ளணும். ஐஸ்வர்யத்தை யார் தான் தெரிந்து கொள்ளணும்? நாம் தான் தெரிந்து கொள்ளணும். சரீர சுகத்தை யார் தான் தெரிந்து கொள்ளணும்? நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருக்கத்தை யார் தான் தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? செழிப்பை யார் தான் தெரிந்து கொள்ள வேண்டும்?
நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வச்சிட்டாரு முன்னால, உனக்கு எது வேணுமோ நீ ஜூஸ் பண்ணு போ, உனக்கு எது வேணுமோ நீ என்ன செஞ்சுக்க எடுத்துக்க, உன் முன்னால வச்சுட்டேன். அப்ப தீர்க்காயுசாய் வாழ்றதும் குறைந்த வயதுல வாழ்றதும் யாருடைய கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. என்னமோ தெரியல பிரதர், கர்த்தர் அவங்களுக்கு 35 எழுதிட்டாரு, அவங்களுக்கு 75 எழுதிட்டாரு. யாரு சொன்னது? யாரு சொன்னது? வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. அதெல்லாம் உன் முன்னால வச்சிருக்கிற ஜீவனை, தீர்க்காயுச, நீடிய ஆயுள, நன்மை, ஆசீர்வாதத்தை உன் முன்னால வச்சிருக்கிறேன். நீ ஜூஸ் பண்ணு, நீ தெரிந்து கொள். நீ எதை தெரிந்து கொள்றையோ அதை நான் என்ன செய்கிறேன்? உன் சார்பா தெரிந்து கொள்றேன். நீ எதை விரும்புறையோ அதை நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். நீ இதை எடுத்துக்கிறையோ அதான் வச்சுக்க போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ 150 வயசு வரைக்கும் வாழ்றதுனால எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன நஷ்டம்? எனக்கு என்ன பொறாமை? ஒரு பொறாமையும் கிடையவே. இன்னும் சொல்ல போனால் நீ நல்லா இருக்கணும், அது என்னுடைய விருப்பம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருக்கும்படிக்கு என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோம். தீர்க்காயுசை, நீடிய ஆயுளை, ஐஸ்வர்யத்தை, செழிப்பை நான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஐயோன்னு எந்திரிக்காம சுருன்னு இருக்குதோ, இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறானோ தெரியல, இன்னைக்கு என்ன நடக்க போதோ, தூங்கி எந்திரிக்கும் போது இப்படி எந்திரிக்காம எந்திரிக்கும் போதே, கண்ணை திறக்கும் போதே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன். எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக, என் சந்ததிக்காக, என் சப பிள்ளைகளுக்காக நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன். எப்படி எந்திரிக்கணும் பாருங்க, எப்படி எந்திரிக்கணும் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லிட்டாருங்க. நீ ஜீவனை தெரிந்து கொள். இதெல்லாம் உனக்கு முன்னால் வச்சுட்டேன், இருந்தாலும் நானே சொல்லிக் கொடுக்குறேன் உனக்கு, என் பிள்ளைன்றனால ஜீவனை நீ என்ன செய்து கொள், தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். சரி, ஜீவனை எப்படி தெரிந்து கொள்றது? எதனாலே தெரிந்து கொள்றது? வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜீவனும் மரணமும் எங்க இருக்குது? யாருடைய நாவு? உங்க சியானுடைய நாவு இல்ல, உங்க நாவு. சொல்லுங்க, ஏன் நாவு? யார் நாவு? உங்க நாக்குல தான் என்ன இருக்குது? மரணமும் அங்கதான் இருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் நாக்குல நீ டெய்லி மரணத்தை பத்தியே பேசுனேனா, சாவை பத்தியே பேசுனேனா, தூரமா இருக்கிற மரணம் இப்ப பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மரணத்தை பத்தி பேசுற, இன்னும் கொஞ்சம் சாவை பத்தி பேசுற, இன்னும் கொஞ்சம் அழிவை பத்தி பேசுறனா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு. இந்த 45 வருஷத்துல, இந்த 55 வருஷத்துல எத்தனை முறை சாவை பத்தி பேசியிருக்கோம், எத்தனை முறை அழிவை பத்தி பேசியிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இன்னையிலிருந்து ஒழுங்கா பேசுவோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னையிலிருந்து ஒழுங்கா பேசுவோம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்ப ஜீவனை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? நம்முடைய நாவின் மூலமாக, நம்முடைய நாவின் மூலமாய் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை மாத்திரமல்ல, தீர்க்காயுசை, நீடிய ஆயுளை நாவின் மூலமா என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு ஒரு தம்பி பாருங்க, அவரு பாஸ்டர் இருக்கிறாரு, டாக்டருக்கு படிச்சிருக்கிறாரு. அவர் அவங்க சபைக்கு வரக்கூடிய ஒரு வயசான பாட்டிய கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு பேச விடுறாரு. அம்மா, உங்களுக்கு வயசு என்ன? 85 வயசு. எப்படிம்மா இவ்வளோ வயசு வந்தீங்க? நான் டெய்லியும் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன சொல்றது? நான் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். எப்படி இருப்பேன்? நான் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். சங்கீதம் 92ல வாசிக்கிறேன் இல்லையா இந்த வசனங்கள் எல்லாம்? புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன்னு சொல்லி டெய்லி சொல்றது.
அந்த அம்மா சொல்றாங்க, இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இப்போ 85 வயசு வந்துருச்சு, கண்டிப்பா 90 ரீச் பண்ணிடுவேன், கண்டிப்பா 90 என்ன செஞ்சிருவேன், ரீச் பண்ணிடுவேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? சொல்ல கத்துக்கிறணும். அப்ப பாத்துக்கிறோம். முடியாம கீழே விழுவோம் பாருங்க, அப்ப பாத்துக்கிறோம். இப்ப பார்க்கணும், இப்ப இருந்தே பேசணும், இப்ப இருந்தே விதைகளை விதைத்து வைக்க வேண்டும். தீர்க்காயுஸ்குரிய விதைகளை இப்ப இருந்தே என்ன செய்ய வேண்டும், விதைத்து வைக்க வேண்டும். விதைத்து வைக்கும் போதுதான் அறுவடை என்ன செய்ய முடியும், பார்க்க. தீர்க்காயுஸ் என்கிற அறுவடையை, ஐஸ்வர்யம் என்கிற அறுவடையை, வெற்றி என்கிற அறுவடையை, நன்மை என்கிற அறுவடையை, ஆசீர்வாதம் என்கிற அறுவடையை, சுகம் என்கிற அறுவடையை, சமாதானம் என்கிற அறுவடையை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப தீர்க்காயுசை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய நாவின் மூலமாக. ஜீவனுக்குரிய வார்த்தைகளை, தீர்க்காயுஸ்குரிய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டு அதை அடிக்கடி நாம் நம்முடைய நாவில் என்ன செய்ய வேண்டும், உச்சரிக்க வேண்டும். இப்படி உச்சரித்துக் கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தீர்க்காயுசு நம்முடைய பங்காய் மாறும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன், நான் தீர்க்காயுசை தெரிந்து கொள்ளுகிறேன், நான் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறேன், நான் ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளுகிறேன், நான் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறேன், நான் பலனை தெரிந்து கொள்ளுகிறேன், நான் வெற்றியை தெரிந்து கொள்ளுகிறேன். ஆமென். டெய்லி சொல்லுங்க, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு முறையாவது சொல்லிருங்க ஒரு நாளைக்கு. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? சரி, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய ஆயுள் சக்கரத்தை எது கொளுத்தி விடுகிறது என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆயுள் சக்கரத்தை எது கொளுத்தி விடுகிறது? ஒரு காடை அழிக்கணும்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? பெரிய காடு, பெரிய ஃபயர்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன தீக்குச்சி தான். உங்க ஆயுள் சக்கரத்தை எது கொளுத்துது, எது கொளுத்துது? வாசிங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்கினியினாலே நாவு என்ன செய்யப்படுகிறதாம், கொளுத்தப்படுகிறதாம். எல்லாரும் கவனிச்சுட்டு வரீங்களா? நாவும் நெருப்புத்தான். நாவானது ஆயுள் சக்கரத்தை, என்ன சக்கரம், ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது. அப்ப நாவுதான் எதை கொளுத்திது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. நல்லா கவனிச்சு வாங்க. குறைஞ்சது நீங்க எங்க போயிடணும், 80 ரீச் பண்ணிடணும். ஆனா அநேகர் 80 என்ன செஞ்சது கிடையாது, ரீச் பண்ணிடுறது கிடையாது. அதுக்கு பல காரணத்தை நம்ம சொல்லலாம், அது இப்ப நம்முடைய போதனை கிடையாது. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆயுள் சக்கரத்தை எது கொளுத்துது, நம்முடைய நாவு. அப்ப இந்த நாவை வச்சு தீர்க்காயுசாவும் வாழ்றதுக்கு அதை நோக்கி போகலாம், குறைந்த வயதுல வாழ்ந்து மரித்து போகிறதுக்கும் என்ன செய்யலாம், அந்த நாவை பயன்படுத்தலாம். நாவானது ஆயுள் சக்கரத்தை என்ன செய்கிறது, கொளுத்தி விடுகிறது. சரி, எப்படி கொளுத்தப்படுகிறது இந்த நாவானது, எப்படி கொளுத்தப்படுகிறது? வாசிக்கிறேன் மறுபடியுமாய், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சக்கரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொடுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரகத்துக்கு தலைவன் யாரு? பிசாசு. அப்ப பிசாசு என்ன பண்ணுகிறான்,
மரணத்தின் வார்த்தைகளை நன்றாய் கவனிக்கிறீங்க. மரணத்தின் வார்த்தைகளை அவன் நம்முடைய நாவிலே கொளுத்தி விடுகிறான். கவனிக்கிறீங்களா? சாவின் வார்த்தைகளை பிசாசு நம்முடைய நாவிலே என்ன செய்து விடுகிறான்? கொளுத்தி விடுகிறான். அழிவின் வார்த்தைகளை, விபத்தின் வார்த்தைகளை நம்முடைய நாவில் என்ன செய்யறான்? பத்த வச்சு விடுறான், கொளுத்தி விடுகிறான். அவன் கொளுத்தி விட்ட உடனேயே இங்க என்ன செய்யறோம்? இப்ப நாம புகுந்து விளையாடுறோம். எப்படி பேசுறோம்? எப்படி பேசுறோம்? மரணத்தின் வார்த்தைகளை பேசுறோம். நம்முடைய நாவுல போட்டு விட்ட உடனேயே நம்முடைய நாவு என்ன செய்ய ஆரம்பிக்குது? இப்ப பேச தூண்ட ஆரம்பிக்குது. அப்படி பேசும்போது மரணத்தின் பாருங்க, அந்த தீ, அந்த மரணத்தினுடைய தீ லேசா அப்படி பத்த வைக்கப்பட்டு என்ன செய்யுது? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சு முழு ஆயுள் சக்கரத்தையும் என்ன செய்து விடுகிறது. எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தின் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்க கூடாது. அழிவின் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்க கூடாது. சாவின் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்க கூடாது. விபத்தின் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? போறேண்டி, திரும்பி வரமாட்டேன். எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம்? அமைதியா இருக்கிறீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணு விளங்கிருச்சு. கண்டிப்பா பேசிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல முகத்தை பார்த்துக்க. கடைசியா எத்தனை முறை சொல்லியாச்சு? சொல்லியாச்சா? மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப குளிர் விட்டு போச்சு. என்ன குளிர் விட்டு போச்சு? எத்தனை முறை சொல்லிட்டு போய் திருப்பி நல்லா தான் வந்திருக்கிறோம், அப்ப திருப்பி பேசு, திருப்பி அப்படின்னு குளிர் விட்டு போச்சு. ஆனா அது எங்க போய் முடியும் தெரியுமா? நீங்க 80 வயசு ரீச் பண்ண முடியாது. அது 45லயும் 55லயும் 35லயும் எங்கேயும் நின்றோம். சீரியஸா கவனிக்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம். கர்த்தர் சொன்னாரு, அந்த மரத்தினுடைய கனியை என்ன செய்ய வேணாம்? நீ புசிக்க வேணாம். அதை புசிக்கிற நாளிலே சாகவே. சாப்பிட்டோன்னு செத்தானா? கீழே டப்புன்னு விழுந்து மரணம் வந்துருச்சா? விழுந்து செத்து போயிட்டானா? அவன் ஆவியிலே மரித்தான். அப்ப உடனே சாவு நடக்கலைன்னு சொன்ன உடனேயே அந்த வைராக்கியத்தில், அந்த கோபத்தில் என்ன செஞ்சிடறது? பேசிடுறது. அந்த வார்த்தை பேசின உடனேயே உள்ளத்துல டக்குன்னு ஒரு திருப்தி வந்துடுது. நல்லா கரெக்டாக அடிச்சு தூக்கிட்டோம். ஆமாவா இல்லையா? பிரசங்க எனக்கு சேர்த்தாங்க, உங்களுக்கு மட்டுமா? பேசின உடனேயே நல்ல நறுக்குன்னு கேட்டு தூக்கிட்டோம்ல. நீ பேசுவ, ஒரு திருப்தி வந்துச்சு. பார்த்தீங்களா? இங்க திருப்தி வந்துருச்சு. ஆனா அங்க ஆயுசு நாட்கள் செஞ்சிச்சு, போச்சு போச்சு. நாவானது நரக அக்கினினாலே என்ன செய்யப்படுகிறது? கொளுத்தப்படுகிறது. அப்ப நம்முடைய நாவை கட்டுப்படுத்தினால்தான், நாவை சரியான திசைக்கு திருப்பினால்தான் தீர்க்காயுசை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஜீவனை தெரிந்து கொள்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்கிறேன், நீடியாயிலை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு இங்கிட்டு பேசிட்டு அங்கிட்டு போய் சாவை பத்தி என்ன செய்யக்கூடாது? பேசிட்டு இருக்க கூடாது. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நான் தான் ஜீவனை பேசணும்ல, நான் தான் தீர்க்காயுசை பேசணும்ல, அப்புறம் இப்படி நடந்துச்சு. அங்க பேசுனீங்க ஜபத்துல, கரெக்டா? வெளியில வந்த உடனே எதை பேசுனீங்க? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அநேகர் வாழ வயதிலே அவர்கள் மரித்து போனதுக்கு காரணம் என்னவென்றால், இதுக்கு பல காரணத்தை சொல்லலாம். அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? தங்களுடைய வாயின் வார்த்தையினாலே, தங்களுடைய வாயின் வார்த்தையினாலே அவர்கள் காலத்துக்கு முன்பதாக என்ன செய்து விட்டார்கள்? மரித்து போனார்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனம் நமக்குள்ளே சகல ஞானத்தோடு பிரவேசிக்கிறது. சகல ஞானம் நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே நமக்கு தீர்க்காயுசு உண்டாகிறது, செல்வமும் கனமும் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, ஜீவனை, தீர்க்காயுசை, ஆசீர்வாதத்தை நாம் தான் நம்முடைய நாவிலே என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிற அந்த அக்கினிக்கு நாம் நம்முடைய நாவை விலக்கி என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அடக்கிக் கொள்ளணும். நாக்கு என்ன செய்யணும்? அடக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி அடக்கிக் கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் நாம் தீர்க்காயுசை என்ன செய்வோம்? வாழ்வோம். நிச்சயமாய் நாம் 80 வயசை தாண்டி என்ன செய்வோம்? கடந்து செல்வோம். எத்தனைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது? ஆமென். அகால மரணம் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சம்பவிக்க கூடாது. அகால மரணம் என்ன மரணம்? அந்த போஸ்ட்லாம் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அகால மரணம் அடைந்தார், கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போட்டுட்டு என்ன போட்டிருப்பாங்க பக்கத்திலேயே? பார்த்தது இல்லையா? இயற்கை இதனார் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னது? 80 வயசு ரீச் பண்ணிட்டாரு, பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டாரு, பேத்தியுடைய கல்யாணத்தில் சாப்பிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அகால மரணம் அடைந்தார்னா ஏதோ விபத்தில், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில், ஏதோ ஒரு தண்ணி விபத்து, மின்சார விபத்து, ஏதோ மற்ற காரியத்தின் மூலமாக அவர் மரித்துட்டார், ஆகவே அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. கண்ணீர் அஞ்சலி. வயசு பார்த்தா 23, 25. எல்லாம் இருக்கிறீங்களா? எப்படி இருக்குது? அப்ப தேவனுடைய பிள்ளைகள், அதான் சொல்ல வர்றேன், தேவனுடைய பிள்ளைகள் அகால மரணத்தை அடைய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அகால மரணம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க கூடாது. ஏன் என்று சொன்னால், அகால மரணம் என்பது அது சாபத்தின் பட்டியலின் கீழே என்ன செய்கிறது? வருகிறது. இதை நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அந்த 15ஆம் வசனத்துக்கு மேலே சாபத்தின் பட்டியலை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். அங்கே வியாதியை குறித்து, தரித்திரத்தை குறித்து, அகால மரணத்தை குறித்து இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார். ஆகவே இந்த அகால மரணம் என்பது அது சாபத்தின் பட்டியலின் கீழே என்ன செய்கிறது? வருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அகால மரணம் அடைய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த அகால மரணம் என்கிற இந்த சாபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அடைந்தார். இந்த அகால மரணம் என்கிற இந்த சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த அகால மரணம் என்கிற இந்த சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்தியவேதம் திட்டவும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் யாரும் அகால மரணம் அடைய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சாபம் 3 வகைப்படும். வியாதி அது ஒரு சாபம், தரித்திரம் அது ஒரு சாபம், அகால மரணம் அது ஒரு சாபம். இந்த 3 சாபத்தையும் இன்னும் மற்ற பல சாபங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார், அதை சுமந்து தீர்த்தார் என்று சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சாபமானது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, நியாயப்பிரமாணத்தின் சாபம் தான் 3 வகைப்படும். அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். இந்த சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் யாரும் அகால மரணம் அடைய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. பக்கத்துல கையப்பட்டு சொல்லுங்க, நீங்க அகால மரணம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பூரண ஆயுசை ரீச் பண்ணலாம். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் நாள் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். இப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார், நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அந்த சாபத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொண்டார்.
மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, இப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை யாரு கொடுத்துட்டா? நமக்கு கொடுத்துட்டாரு. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதியாராகிய நமக்கு என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்னென்ன நிறைய பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே இல்லையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இது, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தீர்க்காயுசு. என்னதுங்க? தீர்க்காயுசு. அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல ஒண்ணு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆபிரகாம் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தாரு? வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இது விளக்கம் தேவையா? ஆபிரகாம் எத்தனை வயசு? 175. நான் நினைக்கிறேன் இங்க இருக்க யாருக்கும் 75 ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் 100வே ரீச் பண்ணல. அதுக்கு பிறகு 175க்கு என்ன செய்யணும்? கிறிஸ்து நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அதாவது அந்த அகால மரணம் என்கிற சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இப்ப கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்ன? பூரண வயது, நல்ல நரை வயது. இந்த வார்த்தையில அங்க கவனிங்களா? என்னென்ன வார்த்தை வருது பாத்தீங்களா? பூரண ஆயுசு, முதிர்ந்த பூரண ஆயுசு, நல்ல நரை வயது. எல்லாம் சொல்லுங்க, நல்ல நரை வயது, முதிர்ந்த பூரண ஆயுசு. வாயில சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு போயிடலாம். உட்கார்ந்து இருந்தீங்க, நான் சொல்லல. நல்ல பூரண ஆயுசு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அகால மரணம் அடைவது தேவனுடைய திட்டம் கிடையாது, தேவனுடைய விருப்பம் கிடையாது. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? தீர்க்காயுசாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அகால மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த வாழ வயதின் கொழுமையான பருவத்திலே அவர் ஜீவனை கொடுத்தார். நமக்காக அவர் அங்கே ஜீவனை என்ன செய்தார்? கொடுத்தார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து வாழ வயதின் மரணத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே இன்றைக்கு வாழ வயதில் நாம் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் விசுவாசம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து வாழ வயதிலே மரணத்தை ருசி பார்த்தபடினாலே இன்றைக்கு நான் வாழ வயதிலே மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தீர்க்காயுசாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக, திட்டமாக, விருப்பமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? 3வது தலைமுறை 4வது தலைமுறை நம்ம மடியில் வந்து உட்காந்து விளையாட வேணாம். சிலருக்கு சிரிப்பு வருது. நல்லா தான் சிரிங்களே, அடக்காதீங்க. 4வது தலைமுறை பேரன் பேத்தியில் நம்ம மடியில் வந்து உட்காந்து தாத்தான் விளையாட வேணாம், கொஞ்சம் வேணாம், இப்படிலாம் விரும்ப வேணாம். அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம போதிக்க வேணாம், பைபிள் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம். எல்லாம் இருக்கிறீங்களா? சிலருக்கு அதெல்லாம் கிடையாது. போய் தொலைவோம். இங்கே இருந்து என்ன தப்புருசா? இந்த பேர பிள்ளைகளுக்கெல்லாம் யார் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறது? சத்தியத்தை இந்த பேர பிள்ளைகளுக்கெல்லாம் யார் கற்றுக் கொடுக்கிறது? ஆபிரகாம் பத்தி, ஈசாக்கை பத்தி, தாவீதை பத்தி யாரு போதிக்கிறது? அவங்களுக்கு நம்ம தானே போதிக்கணும், நம்ம சந்ததியார்களுக்கு. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? யோசேப்பை குறித்து அருமையாய் நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்களாம். ஆதியாகமம் கடைசி அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும். யோசேப்பு கிட்டத்தட்ட 110 வயசு வரைக்கும் இருக்கிறாரு. அந்த 11 அண்ணன் தம்பிங்களா இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்கள்லாம் யாருடைய மடியில் வளர்க்கப்பட்டாங்களாம்? யோசேப்புடைய மடியில். யோசேப்புடைய மடியில் வளர்க்கப்பட்டாங்கன்னா மடியில் தூக்கி அவ்வளோ உட்கார வச்சுட்டாருன்னு நினைச்சிடக்கூடாது. அவருடைய போதனையில், அவருடைய டீச்சிங்கில் வளர்க்கப்படுறாங்க. இங்கே பாரு, இப்படி குழிகளை தூக்கி போட்டாங்க,
இப்படி போத்திபார் வீட்டுக்கு வந்தேன், அங்க கர்த்தர் என் கூட இருந்தாரு, அங்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணாரு. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்முடைய தாத்தா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப யாருடைய தேவன்? யோசேப்பாக என்னுடைய தேவன். அவர் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை வாழ வைக்கிற தேவன். இப்படிலாம் எடுத்து என்ன செய்யறாரு? அவரு பேர பிள்ளைகளுக்கு போதிக்கிறாரு. இதெல்லாம் உள்ள வைக்கணும். நான் என் பிள்ளைகளுக்கு போதிப்பேன், என் பேர பிள்ளைகளுக்கு போதிப்பேன், என் சந்ததியார்களுக்கு போதிப்பேன், என் பேர பிள்ளைகளெல்லாம் என் மடியில் வச்சு என்ன செய்வேன்? வளர்ப்பேன். ஏதோ அவங்களுக்கு பிஸ்கட்டு, ஒரு பால், ஒரு மிட்டாயை வாங்கி கொடுக்கணும். அது எல்லா பாட்டியும் தானே கொடுக்குது, அது எல்லா தாத்தாவும் தானே கொடுக்குது. வாடா கறி வாங்கிட்டு வருவோம் போய், அப்படி கறி மார்க்கெட் கூட்டிகிட்டு போய் என் பேரனுக்கு நல்லா அந்த எலும்பு, என்ன எலும்பு? நல்லி எலும்பு போடு. அதெல்லாம் தெரியுது. நல்லி எலும்பு போடு, பள்ளி எலும்பு போடலாம் தெரியுது. வீட்டில் உட்கார வச்சு பேர பிள்ளைகளுக்கு, பேத்திகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க தெரியுதா? உங்களுக்கு வசனம் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அதுக்கு தானே சபைக்கு வரணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 10வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணுகிறது. ஆகவே நாம் தீர்க்காயுசாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தீர்க்காயுசை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நாவின் மூலமாக நரக அக்கினினாலே கொளுத்தப்படுவதற்கு உங்களுடைய நாவை ஒப்பு கொடுக்காதீர்கள். அதுக்கு மறுப்பு தெரிவிங்கள். சாவை பேசாதீங்க, அழிவை பேசாதீங்க, விபத்தை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க, தரித்திரத்தை பேசாதீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஜீவனை பேசுங்கள், நீடி ஆயுளை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை பேசுங்கள். அது நிச்சயமாய் உங்களுடைய பங்காய் மாறும். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறக்காமல் இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீர்க்காயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் அது நமக்கு தரும். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு எங்களுடைய உள்ளத்தை திறக்கிறோம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடு உங்களுக்குள் வாசமாயிருப்பதாக என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, உடைய வசனத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம், உள்ளத்தை திறக்கிறோம். உடைய வசனம் எங்களுக்குள்ளே செல்லட்டும், கிரியை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஓ தேவனே, உடைய வார்த்தை, உடைய ஞானம் எங்களுக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாவிலே ஜீவனை தெரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அகால மரணத்தை, சாவை, அழிவை பேசாமல் நாவை கட்டுப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி. எல்லா அகால மரணத்தை எதிர்த்து நிற்கிறோம், குறைந்த வயது மரணத்தை எதிர்த்து நிற்கிறோம். ஜீவனை பிள்ளைகளுக்காய் தெரிந்து கொள்கிறோம். பிள்ளைகள் தீர்க்காயுசாய் வாழட்டும். இயேசு நாமத்தில்